தமிழகத்தில் யாருடைய அரசியல் வருகையாலும் அதிமுகவிற்கு எந்த அச்சமும் இல்லை என்றும் 2021 அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட 27 மற்றும் 29 வார்டுகளில் அன்னை கஸ்தூரிபாய் வீதி, நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் குறித்து மனுக்களை பெற்றுக் கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சாக்கடை, குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது அதிமுக 2021 ஆண்டு வெற்றி கூட்டணியாக தேர்தலை சந்தித்து 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று யாருடைய வருகையை பற்றியோ அரசியல் தலையீடு பற்றி அதிமுக அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும், எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டுக்கோப்பாக உள்ள மாபெரும் இயக்கம் அதிமுக என்றும், கடந்த 4 ஆண்டுகளாக முதலமைச்சர் எளிய முறையில் நடந்து மக்கள் அனுபவத்தை பெற்று மக்கள் ஆட்சியை கொடுத்து மக்கள் முதல்வராக விளங்கி வருகிறார் என்றும், மீண்டும் முதல்வர் ஆவதில் எந்த தடையும் இல்லை, யாருடைய வருகையாலும் பாதிப்பு இல்லை என்றும், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சிந்தனை சிற்பியாக மாறி தினந்தோறும் அரசின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் என்றும், அவருடைய பேச்சையும் செயல்பாட்டையும் மக்கள் நகைச்சுவையாக தான் பார்க்கிறார்கள் என்று தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 ஆண்டு உறுதியாக வெற்றி கூட்டணியாக தேர்தலை சந்தித்து 234 தொகுதியிலே 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே வெற்றி பெறும். நாங்கள் யாருடைய வருகையை பற்றியோ அல்லது யாருடைய அரசியல் தலையீடு பற்றியோ நாங்கள் எவ்வகையான அச்சமும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கம். கடந்த 4 ஆண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எளிய முறையிலே நடந்து தமிழக மக்களுடைய நல்ல அபிமானத்தை பெற்று மக்களாட்சியை கொடுத்திருக்கிறார். எனவே மக்களின் முதல்வராக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். எனவே மீண்டும் அவர் முதலமைச்சராக வருவதில் எவ்வகையான தடையும் இல்லை. யாருடைய வருகையாலும் எவ்வகையான பாதிப்பும் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி கூட்டணிக்கு கிடையாது. சிந்திச்சு சிந்தனை சிப்பியாக மாறி இந்த அரசின் மீது டுமீல் என்று ஏதாவது ஒரு புகாரை கிளப்புவார். அது மாலைக்குள் ஒன்றுமில்லாமல் அஸ்தமித்து போய்விடும். அவருடைய பேச்சைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் மக்கள் நகைச்சுவையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்போ ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டார். அவ்வளோதான்.